இது வந்து மூணாவது சத்சங்கம். பகவான் ரமண மகரிஷி அவர்களுடைய உள்ளது 40 8வது செய்யுள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த செய்யுள்ள 2 சத்சங்கங்கள் ஏற்கனவே அதுக்கு விளக்கங்களாக முடிஞ்சது, செய்யுளுடைய விளக்கங்களாக முடிஞ்சது. இப்போ 3வது சத்சங்கம் இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் வந்து சாதக முறை, அதாவது நடைமுறையில் வந்து எப்படி வந்து இந்த மனத்தை வந்து ஒடுக்குவது. பாட்டிலேயே வந்து ரமண மகரிஷி என்ன சொல்றாருன்னா, மெய்ப்பொருளின் உண்மையில் தன் உண்மையினை ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றுதலே உண்மையில் காணல் உணர். இந்த சத்சங்கங்களுடைய தலைப்பே வந்து உண்மையை காணல் என்றால் என்ன, உண்மையை தரிசித்தல் என்றால் என்ன. உண்மையை தரிசிக்கிறதும் ஸ்வரூப தரிசனம் அப்படின்னு ஒருவருடைய தன்னுடைய யதார்த்தமான ரூபத்தை தரிசித்தலும். யதார்த்தமான ரூபம்ன்றது என்னன்னா ஆன்மஸ்வரூபம். ஆன்ம ஞானம் இல்லாததுனால தான் நமக்கு ஆன்மஸ்வரூபத்தை பற்றிய, ஆன்ம ஞானம்ன்றதே ஆத்மஸ்வரூபம்ன்ற அந்த பொருள் வந்து எப்படி இருக்கிறது, எப்படி துலங்குகிறது, ஆகாசத்தையும் விட, வெற்று ஆகாசத்தையும் விட மிக மிக மென்மையான பொருள் வந்து அந்த பொருள், மெய்ப்பொருள், நுட்பமானது. அணோரணியான் அப்படின்னு வந்து உபனிஷத்துல சொல்றார். அணுவுக்கும் அணுவானவன், மகத்துக்கும் அதாவது பெரியதுக்கும் பெரிதானவன், அண்டசராசரங்கள்ல அனைத்தையும் சொல்லலாம். அந்த மாதிரியா இருக்கிற அந்த பொருளை பற்றிய ஆன்ம ஞானம் இல்லாததே பிறவிக்கு காரணமே ஆன்ம ஞானம் என்கிற நம்மை நாம் அறியாதது தான். இந்த நம்மை அறிதலை தான் வந்து இந்த பாட்டில் வந்து பகவான் வந்து அந்த 3வது சென்டென்ஸ்ல சொல்றார். மெய்ப்பொருளின் உண்மையில் தன் உண்மையினை ஓர்ந்து, தன் உண்மை, இங்க வந்து தன் உண்மைன்றது என்ன, தன் உண்மைன்னு சொல்லப்படுற தன் உண்மைன்றது என்னவா இருக்கும்? ரொம்ப ரொம்ப யதார்த்தமா நினைச்சு பாருங்களேன். நாம என்ன நிலைகளுக்கெல்லாம் ஆட்படுறோம்? விழிப்பு நிலை, இங்க மேலே எழுதியிருக்கீங்க, விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை. இதுதான் வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைன்னு சொல்லப்படுற வாழ்க்கையே. இதுதான் வாழ்க்கைக்கு ஃபர்ஸ்ட் நிலைகள் வேணுமா இல்லையா? இந்த 3 நிலைகள்லையும் நாம உலவின்றிருக்கிறது உடலாக தன்னை கருதும் மனம். மனம்னு வந்து ஒரு அந்நிய பொருள் இல்லை. உடலுடைய செயல்கள் அனைத்துமே மனத்தினுடைய செயல்கள் தான். நல்ல ரொம்ப ஆழ்ந்து கவனிச்சு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து மனமேதான் அனைத்தும். மெய்ப்பொருளின் உண்மையில் தனது உண்மை அப்படின்றார். தனது உண்மையும் மெய்ப்பொருள் உண்மையும் 2 ஒன்னாதான் இருந்தாகணும். அது வந்து இந்த நிலைகள்லயே இருந்தாகணும். இந்த 3 நிலைகள் ஒரு மனிதன் ஆட்படுறான் இல்லையா, ஒரு மனம் ஆட்படுகிறது இல்லையா, அதுலயே அந்த நிலையை மெய்ப்பொருளுடைய நிலையை இருந்தாகணும். அதே நிலை வந்து இங்க இருந்தே ஆகணும். ஏன்னா மெய்ப்பொருளுக்கு அந்நியமா ஒரு பொருள் இல்லை. இங்க மெய்ப்பொருள்ன்றது உண்மை பொருள், மெய்ப்பொருள்ன்றது அறிவு பொருள், சித் பொருள். மீதி அனைத்துமே ஜடப்பொருட்கள். தோன்றியவைகள் அனைத்துமே ஜடத்தன்மை கொண்டவைகள். அவைகளுக்கு அந்த மெய்ப்பொருளுக்கு அப்பால் ஒரு தனி இருப்பே கிடையாது. தனி இருப்புன்றதே வந்து தோன்றியவைகளுக்கு கிடையாது. இப்ப தோன்றியவைகள்னா எது தோன்றுகிறது? பகவான் சொல்ற தனது உண்மையில ஆழ்ந்த உறக்க நிலை தான் தனது உண்மை.
நம்மளுடைய உண்மையான நிலைன்னு சொல்லணும்னா ஆழ்ந்த உறக்க நிலை தான். ஆழ்ந்த உறக்க நிலையில வந்து உறங்குபவன் யாருன்னு தெரியாத தன்மை தான் ஆழ்ந்த உறக்க நிலை. உறங்குபவன் யாருன்னு தெரியக்கூடாது, தெரியாது. நம்ம தூங்கும் பொழுது ஏதாவது ஒரு லவலேசம், ஒரு கிஞ்சித்தாவது ஒரு தனி இருப்பு இருக்கா? தூக்கத்தினுடைய லட்சணமே என்ன? தூக்கத்தினுடைய லட்சணமே தூங்குபவன் வந்து அவனுடைய பிரஜையற்று, உடல் உணர்வு அற்று, மன உணர்வு அற்று. இங்க உடல் உணர்வுன்னு சொல்லப்படுறது மனத்திலேருந்து தான் வர்றது. மனம்தான் எல்லாத்துக்குமே ஒரு த்ரெஷோல்டு மாதிரி. அந்த சைடு வந்து சிற்பொருள், இந்த சைடு பூரா ஜடப்பொருள். இதுக்கு நடுவுல இருக்கிறது வந்து மனம்தான். இந்த மனம்தான் வந்து ஜடத்தோட சேர்ந்துட்டு சிற்பொருளை இல்லாம பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் எல்லா சாதகத்திலையுமே வந்து செயல்களை செய்பவனை முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. அவன் வந்து அவனுக்கு தனி இருப்பா அவனுடைய செயல்களுக்கு அவனை மாற்றுவதே, அதாவது தனித்த நாட்டமா. எனக்கு வந்து தனித்து ஒரு களிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சினிமாவுக்கு போற ஒரு வேகம், ஒரு ஆசை. இது வந்து நான் என்ன தனி இருப்பா நிச்சயமா நினைச்சிட்டேன். புலனின்பங்கள் அனைத்துமே காட்சிகள் மூலமா போற கண்கள் மூலமா காட்சிகளுக்கு போறதா இருக்கும் சரி, சாப்பாடு மூலமா, உணவு வகையறா மூலமா, நாக்கு சுவையை ஓயாம தேடுதலா இருந்தாலும் சரி, காது சுவை அதே மாதிரி என்னென்னவோ விதவிதமான பேச்சுக்களை பேசிண்டு கேட்டுண்டு வாழ்ந்துட்டு இருக்கிற முறையும் சரி, இப்படி புலன்கள் மூலமாகவும் உடல் மூலமாகவும் தனி இருப்ப அங்க உறுதியா நிச்சயிக்கிறதே வந்து என்ன? மனத்தினுடைய தனித்த நாட்டம். மனம் வந்து விருப்புகளுக்கு ஆட்பட்டு தொடர்ந்து செய்பவர்களாக இருந்து கொண்டே இருத்தல், செய்யாமல் இருத்தல் கூட இங்க செய்தல் தான். நான் எதையுமே பார்க்க மாட்டேன், நான் எதையுமே கேட்க மாட்டேன், புலன்களை அடக்க போறேன்றது கூட செயல் தான். அந்த செயலை கூட வந்து செய்பவன் யாரு, புலனை அடக்குபவன் யாருன்னு புரிஞ்சிருந்தாதான் அதை வந்து தாண்ட முடியுமே தவிர, ஆன்ம ஞானம்னு சொல்லப்படுற நான் என் புலன்களை அடக்க போறேன், கட்டுக்குள்ள கொண்டு வர போறேன், என் மனத்தை மேய விட போறது இல்லை. அது இந்த உலக விஷயங்கள்லையும் சரி, நான் என்னை என்னால் என்னோட அமைப்புகள்ல வேகமா இயங்கி கொண்டிருத்தலும் சரி, இது ரெண்டுத்தையுமே நான் அடக்க போறேன்னு நினைச்சா கூட அது கூட வந்து செயல் தான். அங்க கூட செய்பவன் இருக்கான். செய்பவன் மேலிட்ட எல்லாமுமே வந்து செயல்களை பெருக்கும். மோட்டிவ் எல்லாமுமே செயல்களை பெருக்கும். பின்ன எப்படித்தான் ஆன்ம சாதகம் செய்யறது? தூக்கமே அதுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வந்து அறுதியிட்டு இப்படிதான் பண்ணணும்ன்றதுக்கு காமிக்கிற ஒரு நிலை வந்து தூக்க நிலை. தூக்க நிலைன்றது சொரூபத்தினுடைய நிலையே. கோடிட்டு அப்படியே காமிக்கிறார். மெய்ப்பொருளின் உண்மையில் தன் உண்மையினை ஓர்ந்து, இங்க வந்து தன் உண்மையில மீதி ரெண்டு நிலைகள்லையுமே விஷயங்கள் மேலிட்டுத்தான் நாம விவகரிச்சுட்டு இருக்கோம். விஷயங்கள் மயமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொழுது விடிஞ்சு பொழுது போனா இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸும் சரி, தன்னை பற்றிய முன்னேற்றம், அது தன்னுடைய முன்னேற்றங்கள் எல்லாமே வந்து ஒட்டி வெட்டி உலகத்தால கொடுக்கப்பட்டவை, உலகத்திலிருந்து ஏற்றுக்கொண்டவை. யாரோட கம்பேர் பண்ணினாதான் இங்க முன்னேற்றம் பின்னேற்றம் எல்லாமே வரப்போகுது. ஸோ எல்லா செயல்களுக்குமே வந்து மனம் தான் அங்க அசையணும். உள்ள எல்லா அசைவுகளுமே வந்து சூக்ஷ்மம் தான் ஸ்தூலத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு.
சூக்ஷமத்திலையும் அதிசூக்ஷமமா இருக்கிற, அதே சமயத்துல எல்லா தோன்றியவைகளுக்குள்ளும் ஊடுருவி இருக்கிற ஆன்ம பொருள் தான் எல்லாத்தையுமே அசைவிக்கிறது. அதான் ஆத்மாக்கு வந்து ஒரு டெஃபினேஷன் வந்து சமஸ்கிருதத்துல சொல்வா, அததி இதி ஆத்மஹ அப்படின்வா. அததி இதி ஆத்மன். அதத்தின்னா வந்து கண்டினியூஸ் மூவ்மெண்டா, கண்டினியூஸ் மூவ்மெண்ட், அதாவது நான் ஸ்டாப் மூவ்மெண்ட். அதுதான் எல்லாத்தையுமே அசைவிக்கிறதா. அசைவித்து அசையாமல் இருப்பது அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். இப்ப வந்து ஹையஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து எங்க வந்து நடக்கும்? ஒரு ரிம் எடுத்துக்கோங்க, ஒரு சைக்கிளினுடைய ரிம் ஹப், பின் வீல் இருக்கு வச்சுக்கோங்க. சைக்கிளினுடைய வீல்ல வந்து சென்டர்ல வந்து ஹப் இருக்கு, வீலினுடைய நடுவுல வந்து ஹப் இருக்கு. ஹப்புல ஒரு நடு புள்ளி ஒண்ணு இருக்கும்ல, அந்த புள்ளியில பல் சக்கரம் வச்சு பெடல் பண்ணி அதை சுழட்டும் போது ரிம்மு வீலே சுத்துறது. வீல் சுத்தும் போது வீலினுடைய எல்லையில இருக்கிறது வந்து விளிம்புல சுற்றளவுல இருக்கிறது வந்து ரிம். ரிம்மு வந்து ஸ்லோவா தான் சுத்தி ஆகணும். ஹப்புல வந்து ஹையஸ்ட் ஆக்டிவிட்டி நடக்கும். ஃபேன் சுத்துறதுன்னே வச்சுக்கோங்க. ஃபேன்ல வந்து ஃபேன் ரெக்கைகள் வந்து விளிம்புல இருக்கு. சென்டர் ஹப்புல அதுதான் ஃபேனையே சுத்த வைக்கிறது, ரெக்கைகளை சுத்த வைக்கிறது, ரிம்ம சுத்த வைக்கிறது. அதுதான் நம்ம இடத்தை அது மூலமா கடக்கிறோம். ஆனா ஹையஸ்ட் ஆக்டிவிட்டி எங்க நடக்கும்? உடனுக்குடன் அங்கேயே இருந்தாதான் ஹையஸ்ட் ஸ்பீடு இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்கு ஆன்ம பொருள். ஆன்ம பொருள் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. உடல்ல ஹிருதயம் இருக்கு, கிட்னி இருக்கு, லிவர் இருக்கு, எல்லாம் இருக்கு, மூளை இருக்கு, எல்லாமே இருக்கு. உயிர் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒவ்வொரு செல்லிலையும் உயிர் இருந்துட்டு இருக்கு. செல்கள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டுட்டே இருக்கு. அது போல இங்க வந்து நம்ம சாதகம்னுட்டு விழிப்பு நிலை பூரா யார் எழுந்துக்கிறா? மனம் தான் எழுந்துக்கிறது. ஆழ்ந்த உறக்கத்துல இல்லாதவன் பல அனுபவித்தவர்களாக பழைய பதிவுகளை சுமந்துண்டு கம்ப்ளீட்டா ப்ரீ டிட்டர்மெண்டா இருக்கு. எல்லாமே எழுந்து அவன் மனத்திலேருந்து என்னென்ன வார்த்தைகள் வரப்போகுது, என்னென்ன நாட்டங்கள் மனத்தை பீடிக்க போறது, அவன் என்னவெல்லாம் தேட போறான், என்னத்தெல்லாம் இழக்க போறான் அப்படின்னு எல்லாமுமே இங்க வந்து ரீசைக்கிளிங் மாதிரி ரீபர்த் மூலமா இந்த உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் தெரியாத தன்மை, அதாவது அறியாமைன்ற மயமாகவே இருத்தலால் பிறவிகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இந்த பிறவிகள் தொடர்ந்து வருதலை அறுக்கணும்னாலே ஃபர்ஸ்ட் பிறந்திருக்கிறவன் யாருன்னு தெரிஞ்சுட்டாகும். இங்கு இருப்பவன் எவன், வாழ்பவன் எவன், கழிப்பவன் எவன், வெறுப்புறுபவன் எவன், கோபப்படுபவன் எவன், துறப்பவன் எவன், ஆன்மீகம் தேடுபவன் எவன், நாத்திகம் பேசுபவன் எவன், உணவு மேல பேராசை கொண்டு அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும் புலனின்ப வேட்டை கொண்டவன் எவன், விரதம் இருந்து டயட்ல இருந்து உடம்ப குறைக்கணும்ன்றவன் எவன். எல்லாத்தையுமே வந்து மனம் தான் செய்யறது. மனத்துக்கு தான் எல்லா நாட்டமுமே. அதுதான் அந்த ஹப்புக்கு பக்கத்துல இருக்கிற ஹப்புனுடைய விளிம்புன்னு சொல்லலாம். இந்த ஸ்போக்ஸ் எல்லாம் முடுக்கிருப்பா இல்லையா, ஒரு இடம், ஒரு ஹப், சென்டர் ஹப்ல இருந்து ஒரு விளிம்புல அடுத்த லேயர்ல வீல் ஃப்ரீ வீல், அந்த ஃப்ரீ வீல் சுத்துற இடத்துல அதெல்லாம் முடுக்கிருப்பா இல்லையா, அந்த மாதிரி முடுக்கி விடப்பட்டதுதான் இந்த மனம். ஆன்ம பொருள் வந்து, ஆன்ம பொருள் சந்நிதி வந்து, ஆன்ம பொருள்ன்றது ஜோதிமயம். ஜோதிமயம்னா என்ன? சுய ஒளியாகவே பிரகாசித்துக் கொண்டிருப்பது. சுய ஒளின்னா வந்து நம்ம உடனே வந்து நம்மளுடைய டியூப்லைட் ஒளியோ இல்லாட்டி சூரிய ஒளியோ, இந்த ஒளி எந்த ஒளியுமே கிடையாது. நம்ம கண்ணால காணப்படுற ஒளியே கிடையாது. அந்த ஒளி வந்து, அந்த ஒளியினுடைய தன்மை
அறிவு ஒளி. தூங்கி எழுந்த உடனே தூங்கி எழுந்துட்டோம், தூங்கிட்டு இருந்தோம், நல்லா தூங்கினோம், நல்லா தூங்கல, அற்புதமான தூக்கம், இல்லை ரொம்ப டிஸ்டர்பன்ஸான தூக்கம், மைண்ட் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தது, என்னமோ கனவெல்லாம் வந்தது, அப்படி இப்படின்னு பலவிதமான அடித்தளத்தில் மனத்தினுடைய தளத்தில் என்னெல்லாம் ஓடிட்டு இருந்ததோ அத்தனையும் யாருக்கு தெரிகிறது? அதே மனத்துக்கு தான் தெரிகிறது. திருப்பி அந்த மனமும் அற்ற ஆழ்ந்த உறக்கமும் இருக்குல்ல. நல்லா தூங்கினோன்றது எது வந்து சொல்றது? எழுந்து சொல்றது மனம். மனமாக எழுந்திருப்பது உடல். வார்த்தையாக அதை வெளிக்கொணர்வது வாக்குன்னு சொல்ற வாக்கேந்திரியம், உடல் மூலமா. ஆனா அந்த கற்பனையே, அந்த அனுபவிச்ச கற்பனையே வெளில வரணுமா இல்லையா? அந்த மாதிரி கொண்டு வருவது எது? விஞ்ஞானம், இந்த ஆன்ம விஞ்ஞானத்தை தெரியாமல் அன்றாட வாழ்க்கையில கூட நாம ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கிறதுன்றது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்குமே இது வேண்டியதா இருக்கு. ஏன்னா எல்லாத்திலையுமே தவறு புரிபவனும் இவன் தான், உணர்ந்து திருந்துபவனும் இவன் தான், தன்னைத்தானே விமர்சிப்பவனும் இவன் தான். இவன் தான் சொல்றதுக்கு வந்து எல்லையே இல்லை. அதனாலதான் இது ஒரு மனக்காடு, இது பெருங்காடு, கற்ப கோடி வருஷம், அதாவது எல்லையில்லா காடு, எல்லையில்லா காலவெளியில இருக்கிற காடு. கருத்துக்கள் மயமா மாறி அதுக்குள்ள மாட்டி விட்டோம்னா இன்னும் காடை வந்து நம்ம பெருக்கிட்டே போறோம்னு அர்த்தம். அதனாலதான் மூலத்தை சீக்கிரம் பிடிச்சாகணும். கால இடைவெளியில் இல்லாமல் பிறவிகள் வந்துட்டே இருக்கு, தோற்றமா மாறிண்டே இருக்கும், உடல்கள் எடுத்துட்டே இருக்கும். முடிவுக்கு கொண்டு வரணும்னா இந்த பிறவியே நம்ம வந்து இந்த பிறவியே மொத்த ஸ்டாக் என்னை பத்தி ஃபுல்லா நானே எடுத்து பிரிச்சு படிச்சாகணும், இந்த விஞ்ஞானத்தை உணர்ந்தாகணும். இதுதான் நம்ம பண்ணணும். இதனோட தொடர்ச்சியை அடுத்த சத்சங்கத்துல